ராட்சத நாகத்திற்கும் ராவணனுக்கும் நடந்த உரையாடலில் பல உண்மைகள் வெளிவரத் தொடங்கின. எப்போதாவது லங்கையின் அழகிய காடுகளுக்கு வருகை தந்த நாகங்கள் அங்கேயே தங்கள் குடும்பங்களோடு வாழவும் தொடங்கின. இதையறிந்த லங்கை மக்கள் நாகங்களை முழுவதுமாக வேட்டையாடினர். அது தெரிந்ததும் லங்கை மக்களை பழிவாங்க புறப்பட்ட ராட்சத நாகம் அவர்கள் குடும்பமாக வாழ்வதை பார்த்ததும் மனம் மாறியது. அதனால் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்தேன். கிராம மக்களை நாகலோகத்திற்கும் கடத்தி வந்தேன். இங்கே அவர்களை எங்கள் நாகங்களோடு பழக வைத்தேன் என்று கிராமவாசிகளை ராவணனுக்கு காட்டியது அந்த ராட்சத நாகம். ராவணன் தங்கள் கிராம மக்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்களை நலம் விசாரித்த ராவணன் தன் கிராம மக்கள் அங்கேயே இருக்க விரும்பினர் என்பதையும் தெரிந்து கொண்டான். இத்தனை போராட்டத்திற்கு பிறகுதான் ராவணனின் மனம் அமைதியானது. இறுதியாக ராஜநாகத்தை பார்த்து நீ யார் என்று கேட்டான். நான் சிவபக்தன், என் பெயர் வாசுகி, நாகங்களின் ராஜா என்றும் இது நான் உருவாக்கிய நாகலோகம் என்றும் பெருமையுடன் பதிலளித்தது. மேலும் நாகமணி என்னும் புனித ரத்தினத்தை உடையவன் நான். ராவணன் சிறுவயதில் கேட்ட வாசுகி நாகத்தின் கதையை நிஜத்தில் கண்டு வியந்தான். தன் மக்களுக்கு கருணை காட்டியதற்காக வாசுகிக்கு நன்றி தெரிவித்து நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பும் கேட்டான். இனி லங்கை மக்களால் உங்கள் நாகங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்காது என்று உறுதியளித்து வாசுகியிடம் ஆசி பெற்று நாகலோகத்தை விட்டு வெளியேறினான்.